அஸ்வத்தாமா, ஏன் இந்த ஆவேசம்? எதற்காக இப்படி அம்புகளையும் அஸ்திரங்களையும் போட்டு உடைக்கிறாய்? முடிந்தது, இன்றோடு எல்லாம் முடிந்தது. அஸ்வத்தாமா, என்ன காரியம் செய்கிறாய்? இனி அம்பையோ அஸ்திரங்களையோ நான் தீண்டப் போவதில்லை. அஸ்வத்தாமா, ஏன் உனக்கு இத்தனை ஆவேசம்? இப்படி ஒரு முடிவை நீ எடுக்க காரணம்? காரணம் தாங்கள்தான். நான் காரணமா? என்ன சொல்கிறாய்? ஆமாம், நீங்கள் தான் காரணம். நீங்கள் மட்டுமே காரணம். உலகிலேயே எனக்கு வாய்த்தது போல் தந்தை உண்டோ என்று இதுவரை இருமாந்திருந்தேன். அந்த எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்டு விட்டீர்களே. உங்கள் போலியான அன்பை கண்டு இனியும் நான் ஏமாற மாட்டேன். உங்கள் உண்மையான அன்பு அர்ஜுனன் மீதே உள்ளது. அப்படி இருக்க எனக்கு இந்த அஸ்திர சஸ்திர வித்தைகள் எதற்கு? இந்த ஆயுதங்கள் எதற்கு? பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தரும்படி உங்களிடம் எத்தனை முறை மன்றாடி இருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்காமலே அந்த அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரத்தை போதித்திருக்கிறீர்கள். இதற்கு உங்களால் பதில் கூற முடியுமா? அர்ஜுனனுக்கு நான் ஏன் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தேன் தெரியுமா? ஒரு முதலையின் பிடியில் என் கால்கள் சிக்கி நான் உயிருக்கு போராடிய போது என்னை காப்பாற்றியவன் அவன். அவன் அன்று இல்லை என்றால் நான் இன்று இல்லை. இதை நான் நம்பித்தான் ஆக வேண்டுமா? உலகிலேயே சிறந்த வில்லாளியாக அந்த அர்ஜுனன் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது உங்களின் உண்மையான விருப்பம். இது என் தாய்க்கு கூட தெரியும். அர்ஜுனனை தவிர சிறந்த வில்லாளி வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களை குருவாக ஏற்றுக்கொண்ட ஏகலைவனின் கட்டை விரலை குருதட்சணையாக பெற்றீர்கள். அதற்காகத்தானே ஒரு அப்பாவி வேடனை ஊனமாக்கினீர்கள். உங்கள் சிஷ்யன் அர்ஜுனனை உயர்ந்தவனாக இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதுதானே உங்கள் எண்ணம். அதற்காகத்தானே இந்த கீழ்த்தரமான காரியத்தை செய்தீர்கள். உண்மை அதுவல்ல. உண்மை அதுவல்லவென்றால் வேறு என்ன? சாட்சியாக ஏகலைவனை கண்ட பிறகும் நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டுமா? நீங்கள் பேரன்பு கொண்ட தந்தை என்று இதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன். உண்மை அதுவல்லவென்று இப்பொழுது புரிகிறது. அஸ்வத்தாமா, வார்த்தைகளால் என்னை கொல்லாதே. அன்றே துரியோதனன் கூறினான், உங்களுக்கு அந்த அர்ஜுனன் மீது அலாதி பிரியம் என்று. அன்று அவனிடம் நான் இல்லை என்று வாதிட்டேன். இன்று எல்லாம் உண்மை என்று புரிந்தது. உங்களுக்கு உங்கள் மகன் மீது துளியும் அன்பு இல்லை. அதை இப்போது உணர்ந்து கொண்டேன். அஸ்வத்தாமா, பேசிவிட்டாயா? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய இந்த தந்தைக்கு தன் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா? என்னை பார்த்தா மகன் மீது பிரியம் இல்லாதவன் என்று சொல்கிறாய். யாரிடமும் கையேந்தி பிழைக்காமல் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் இந்த துரோணன். நீ பாலுக்காக கதறி அழுதபோது அதை காண சகிக்காமல் துருபதன் முன்பு ஒரே ஒரு பசுவிற்காக கையேந்தி நின்றேன். அந்த துருபதன் என்னை பிச்சைக்காரனைப் போல் துரத்தி அடித்தான். அன்றுதான் நான் கற்ற கலையை உனக்காக பொன்னுக்கும் பொருளுக்கும் விற்கத் தொடங்கினேன். பரசுராமரைப் போல் நான் வாழ நினைத்தேன். அவர் தன் கலையை தானமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். குருவின் ஸ்தானத்தில் இருப்பவர் வெறும் செல்வத்திற்காக கல்வியையும் கலையையும் போதிப்பதை விட கேவலம் இந்த உலகத்தில் வேறு ஏதேனும் உண்டா? அந்த கேவலமான காரியத்தையும் உனக்காக நான் செய்யத் தொடங்கினேன். பரசுராமர் எனக்கு தனுர்வேதத்தை கற்பித்த போது
இதை சத்திரியர்களுக்கு போதிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் அவர் என்னிடம் வாக்குறுதியோ சத்தியமோ பெறவில்லை. என் குருவின் சொல்லையும் மீறியது. யாருக்காக தெரியுமா? உனக்காகத்தான். நான் கற்ற கலையை சத்திரியர்களுக்கு விற்கத் தொடங்கினேன். நீ பாலும் தேனும் பருக வேண்டும் என்பதற்காகத்தான். நீ பஞ்சு மெத்தையில் படுத்துறங்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ பசியையும் பட்டினியையும் அறியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சத்திரியர்களுக்கு அஸ்திர வித்தைகளை போதிக்கத் தொடங்கினேன். இன்று மன்னன் திருதராஷ்டிரனுக்கு கடன்பட்டவனாக பட்ட கடனுக்கு என்ன பாவம் செய்ய வேண்டி வருமோ என நாளொரு கலக்கம், பொழுதொரு பயத்துடன் பொழுதை கழித்து வருகிறேன். உன் வசதியான வாழ்விற்காகத்தான் நான் கற்ற அஸ்திர சஸ்திர வித்தைகளை விற்கத் தொடங்கினேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து அன்பில்லாத தந்தை என்று சொல்லிவிட்டாயடா. அஸ்வத்தாமா, இன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள். நீதான் என் உயிர், நீதான் என் உடல், நீதான் என் ஆன்மா. நீ இல்லை என்றால் அடுத்த கணமே இந்த துரோணன் இருக்க மாட்டான். இது சத்தியம். தந்தையே, தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். தந்தையே, தங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னியுங்கள். சுவாமி, என்னையும் மன்னித்து விடுங்கள். அஸ்வத்தாமா, நீ பிரம்மாஸ்திரத்தை தானே கற்க வேண்டும்? இப்பொழுதே நான் உனக்கு போதிக்கிறேன், வா. சுவாமி, சுவாமி, என்ன சுவாமி, யாஜர் அந்த யாகத்தை செய்வதற்கு தங்களையும் அழைத்து வர சொன்னார். சரி, வருகிறேன். சுவாமி, தங்களிடம் நான் ஒன்றை கேட்கலாமா? தாராளமாக கேள். சுவாமி, தங்களின் உதவியை நாடி தங்களின் காலடியில் நான் வருடக்கணக்கில் தவம் கிடந்தேன். அப்பொழுதும் தாங்கள் மனம் இறங்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ தங்கள் சகோதரர் அழைத்ததும் தாங்கள் உடனே வருவதற்கு சம்மதித்து விட்டீர்கள். முதலில் மறுத்த தாங்கள் இப்பொழுது மட்டும் வர சம்மதித்தது ஏன்? உன் மனதில் துரோணரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் தீயாக பற்றி எரிகிறது. உன் வன்மத்திற்கு நான் துணை வர முடியாது. பொன்னையும் பொருளையும் கொடுத்து என்னை விலைக்கு வாங்க நினைத்தாய். விலை கொடுத்து வாங்க நான் பொருள் அல்ல. அப்படியானால் இப்பொழுது மட்டும் வர சம்மதித்தது ஏன்? இப்போது அழைப்பது என் சகோதரர். அவருடைய வறுமையை நீக்குவது என் கடமை. மேலும் யாஜர் எனக்கு வேதங்களை கற்பித்த குரு. குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதானே ஒரு சீடனுக்கு அழகு. வணங்குகிறேன் சுவாமி. வா, போகலாம்.
மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! ராஜதுரோகம் செய்ய துணிந்தவன் அந்த கைவன் ஏதும் மரியாதை அப்பாவியைப் போல அங்கே நிற்கிறான் பாருங்கள். கிராதகன், இன்று அவன் எலும்பை நொறுக்கி விடுகிறேன். இவனது அயோக்கியத்தனத்தை ஊரறிய நாம் அம்பலப்படுத்த வேண்டும். இல்லை இல்லை, இவனது உயிரை எடுக்க வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். கணம் தானியம் வசம் பகவத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயோ. இளவரசே, என்ன இது? நீங்கள் எனக்கு மாலை சூட்டுவதா? இந்த எளியவனுக்கு நீங்கள் மரியாதை செய்வதா? புரோசேனரே, நீங்கள் இந்த மரியாதைகளுக்கு உகந்தவர். எங்குமே காணாத ஆச்சரியமான காட்சி இது. இளவரசர் ஒரு பணியாளரை மரியாதை செய்வதை முதன்முறையாக காண்கிறோம். இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. எங்களை வாரணாவதத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்ததே இதோ இந்த புரோசேனர் தான். இவரின் அன்புக்கு ஈடாக இந்த உலகில் வேறொன்றும் இல்லை. விருந்தாளிகளாக வந்த எங்களை தன் பிள்ளைகளுக்கு நிகராக உபசரித்தார். குரல் கொடுக்கும் முன்பே ஓடோடி வந்தார். ஆஹா, இவரின் விருந்தோம்பல் எங்களை வியக்க வைக்கிறது. அதனால்தான் இவருக்கு இந்த மாலை மரியாதை. இதோ எங்களுக்காக பணிவிடை செய்த வஞ்சிக் கொடியும் அவரது பிள்ளைகளும் செய்த உபசரிப்பை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இவர்கள் எங்களுக்காக தங்கள் உயிரையும் தர சித்தமாக இருந்தார்கள். இரவும் பகலும் உறங்காமல் எங்களுக்கு காவல் நின்றார்கள். இவர்களின் அன்புக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். பார்த்தாய் அர்ஜுனா, இந்த நயவஞ்சக கூட்டத்தை போய் புகழ்கிறாரே, இவருக்கு என்னவாயிற்று? அதுதான் எனக்கும் புரியவில்லை. நிதானமாக செய்ய நமக்கு நேரமில்லை. வெட்டுங்கள். सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. வாரணவதத்தில் வாழும் ஈசனே, எம்பெருமானே, நிர்கதியாக நிற்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீயே துணை நிற்க வேண்டும். ஈசா, நீ அழிக்கும் கடவுள். உன் பணியையே அத்தினாபுரத்தின் நலம் கருதி நான் என் சிரமேற்கொண்டுள்ளேன். பாண்டவர்களை அழிக்கும் பராக்கிரமத்தை எனக்கு கொடு. தந்தையை இழந்து நிற்கும் என் பிள்ளைகளைச் சுற்றி சதிவலை கண்களுக்கு புலப்படாமல் தாமரை கொடி போல் படர்ந்து கிடக்கிறது. யாம் பாம்பையும் அறியும் பழுதையும் அறியும். எங்கள் முன் நின்று நீதான் வழிநடத்த வேண்டும். பாண்டவர்களின் சக்தியை நீ அறிவாய். அதை சாதுரியமாக முறியடிக்கும் வலிமையை எனக்கு அருள வேண்டும். அத்தினாபுர அரண்மனையில் எனக்கு ராஜ மரியாதை கிடைக்க நீயே வழி செய்ய வேண்டும். சதி வலைகளை முறியடித்து என் பிள்ளைகள் 5 பேரையும் நீயே காத்து நிற்க வேண்டும்.
நிச்சயம் நீ வருவாய் என்பது எனக்கு தெரியும். அண்ணன் அழைப்புக்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியுமா? அதுவும் குருவின் அழைப்பாக வரும்போது அதை மறுக்க இந்த சிஷ்யனால் முடியுமா என்ன? துருபதனின் கதையை கேட்டாய் அல்லவா? கேட்டேன். கடந்த 1 வருட காலமாக அந்த வஞ்சம் தீர்க்கும் கதையை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். நான் துருபதனுக்கு உதவுவதற்கு முடிவு செய்திருக்கிறேன். அவன் எனக்கு பொன்னும் பொருளும் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். நான் அவனுக்காக சௌத்ராமணி யாகத்தை செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அந்த யாகம் வெற்றி பெற நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆஹா, எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா இது. நிச்சயம் நாம் இருவரும் சேர்ந்து சௌத்ராமணி யாகத்தை துருபதனுக்காக நடத்துவோம். துருபதா சுவாமி, நீ நினைத்து வந்த காரியம் இன்றே ஈடேறிவிட்டது என்று எண்ணிக்கொள். வெற்றி உனதே. இந்த ஒரு சொல்லுக்காகத்தானே நான் இத்தனை காலமாக காத்து கிடந்தேன். அண்ணன் மிக எளிமையாக சொல்லிவிட்டார். ஆனால் நாங்கள் நடத்தவிருக்கும் சௌத்ராமணி யாகம் மிக கடுமையானது. அதற்கான ஏற்பாடுகளை நீ இப்பொழுதே தொடங்க வேண்டும். உத்தரவு சுவாமி. நிச்சயமாக செய்கிறேன். அண்ணா, உங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா? ஏன் பீமா, உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? நம்மை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான் அந்த புரோசேனன். அவனுக்கு மாலை மரியாதை செய்கிறீர்களே, அதனால் தான் அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. நம்மை கொல்ல துடிக்கும் எதிரிகளுக்கு ஏன் இந்த பாராட்டு? நம்மை கொல்ல நாள் குறித்திருக்கிறான் அந்த புரோசேனன். அவனுடன் சேர்ந்து நம்மை ஒழித்து கட்ட கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வேட்டுவச்சியும் அவளது மகன்களும். அவர்களை ஊரார் மத்தியில் நீங்கள் வாயார புகழ்ந்தீர்களே, உங்கள் அறிவு என்னவென்று மெச்சுவது? நாளையே நமக்கு ஏதேனும் நடந்தால் இவர்களின் சதித்திட்டம் வெளியே தெரியாமல் போய்விடும் அல்லவா? நீங்கள் தான் புரோசேனனுக்கும் வேட்டுவச்சிக்கும் நன்னடத்தை சான்றிதழ் ஊரார் முன் கொடுத்து விட்டீர்களே. காரணம் இல்லாமல் நான் எதையாவது செய்வேனா? என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்பாமல் நாங்கள் வேறு யாரை நம்பப் போகிறோம் தர்மா? ஆனால் உன் செயல்களுக்கான காரணம்தான் எங்களுக்கு புரியவில்லை. நாம் புரோசேனரை கண்மூடித்தனமாக நம்புவதாக அவன் நம்மை நம்பும் வரை அவனுடைய சதித்திட்டம் அரங்கேற வாய்ப்பே இல்லை. தன் சதித்திட்டத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போவான். இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? அதனால்தான் நான் ஊரார் முன்னிலையில் புரோசேனருக்கு மாலை மரியாதை செய்தேன். வேட்டுவச்சியையும் அவளது கும்பலையும் வாயார புகழ்ந்தேன். புரோசேனனும் நம்பிவிட்டான். இப்பொழுது அவன் அடுத்த அடியை எடுத்து வைப்பான். நாம் அதை முறியடிக்க தயாராக வேண்டும். அதுவரை புரோசேனின் மீது நாம் அன்பை பொழிய வேண்டும். இப்பொழுது புரிந்ததா? நன்றாக புரிந்தது. இதோ என் அன்பை இப்போதே புரோசேனனிடம் வெளிப்படுத்துகிறேன், பாருங்கள். அனைவரிடத்திலும் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். இளவரசே, உங்கள் அன்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்றுமே மறக்க மாட்டேன். இளவரசே. புரோசேனர் வாழ்க! புரோசேனர் வாழ்க! புரோசேனர் வாழ்க! திடீரென்று இவருக்கு ஏன் நம்மீது இத்தனை பாசம்? பூமியின் மேல் தளத்தை அடைய இன்னும் சில அடி தூரங்களே உள்ளன. சீக்கிரம், சீக்கிரம்.
இளவரசர்களுக்கு வணக்கம். புரோசேனா, உன் வரவுக்காக தான் கண்ணகிராமல் காத்திருந்தேன். காரியம் வெற்றிதானே? வெற்றிதான். இதில் தங்களுக்கு என்ன சந்தேகம்? உன் திறமையை நான் அறிவேன். ஆனாலும் பாண்டவர்கள் நமக்கு இழைத்தவர்கள் அல்லவே? உண்மைதான். அவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் அல்லவா? பாண்டவர்களுக்கு துதிப்பாடியது போதும். இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது அதை சொல். துரியோதனா, பொறுத்ததுதான் பொறுத்தாய். இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுக்க மாட்டாயா? அதன் பின் பாண்டவர்களை பற்றிய செய்தியை நீ விரும்பினாலும் அறிய முடியாது. புரோசேனா, பாண்டவர்கள் உன் வலையில் சிக்கிவிட்டார்களா? அவர்கள் முழுக்க முழுக்க என்னை தங்கள் விசுவாசியாகவே நம்பிவிட்டார்கள். ஊர் மக்கள் மத்தியில் எனக்கு கும்பம் அளித்து பாராட்டு விழாவே நடத்திவிட்டார் யுதிஷ்டர். சபாஷ் சபாஷ் புரோசேனா, நேரமும் காலமும் நமக்கு கூடி வந்து விட்டது. மாமா, இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? காது குளிர கேட்டுக்கொள். வர்ணாவதாலயத்தின் கொடியிறங்கும் நாள் வருகிறதல்லவா? அன்றுதான் நாம் பாண்டவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்த வேண்டிய நாள். அன்று நள்ளிரவு நாம் கட்டிய அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து நாம் இது நாள் வரை போட்ட நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். உத்தரவு. புரோசேனா, நீ செய்ய போகும் இந்த மகத்தான காரியத்தை இந்த அத்தினாபுர பேரரசு என்றுமே மறக்காது. வேண்டாம் வேண்டாம் இளவரசே. துச்சாதனா, நன்றி இளவரசே. உத்தரவிடுங்கள் இளவரசே. அண்ணா, திட்டம் தீட்டியதோ நம் சகுனி மாமா, செயலாற்றப் போவதோ அந்த புரோசேனன். அப்படி இருக்க எதற்காக இந்த ஒற்றனுக்கு பொன்முடிப்பு? இன்னும் ஒரு காரியம் மிச்சமிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பொன்முடிப்பு. துச்சாதனா, அந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதே இந்த ஒற்றன் தான். அண்ணா, நீங்கள் கூறுவது எதுவும் எனக்கு விளங்கவில்லை. பாண்டவர்கள் தீயில் எரிந்த மறுகணமே அதே தீயில் அந்த புரோசனனை தள்ளி கொன்று விடுவான் இந்த ஒற்றன். ஓஹோ, சாதுரியத்தில் என் மருமகன் என்னையே மிஞ்சி விடுவான் போல இருக்கிறதே. அதற்காகத்தான் இந்த பொன்முடிப்பு. இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து வா. இதைவிட பொன்னும் பொருளும் அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நன்றி இளவரசே. அண்ணா, புரோசேனன் நம்முடைய விசுவாசி அல்லவா? அவனை எதற்காக கொல்ல வேண்டும்? புரோசனன் நமது விசுவாசி அல்ல. பொன்னுக்கும் பொருளுக்கும் எந்தவித பாதக செயலையும் செய்ய துணியும் கயவன் அவன். அது மட்டுமல்ல, ஒருவேளை பாண்டவர்கள் நம்மை விட அதிகமாக பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் நம்மையே கொல்ல துணிவான் அந்த கயவன். அது மட்டுமின்றி பாண்டவர்களை நாம் தான் கொலை செய்தோம் என்ற சாட்சி எவருக்கும் கிட்டக்கூடாது. அதற்காகத்தான் அவனை கொலை செய்ய சொன்னேன். அப்படியானால் அந்த புரோசேனனை கொல்லச் செல்லும் ஒற்றனின் கதி அதோ கதிதான். அரசே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்கள் மாமா.
நீங்கள் எங்கிருந்து இந்த ராஜதந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டீர்கள்? வேறு யாரிடமிருந்து? உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் மாமா. விதுரர் அப்படியா சொன்னார்? ஆம், நான் சென்று வருகிறேன். நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். சரி, நீ பத்திரமாக செல். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். சரி சரி, நான் சென்று வருகிறேன். நெல் அரண்மனைக்குள் அத்துமீறி நுழையும் நீ யார்? காவலனே, என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? அரசே, என்னை மன்னிக்க வேண்டும். என் சபதம் நிறைவேறும் வரை நான் அரண்மனைக்குள் செல்வதாக இல்லை. நீ சென்று என் தம்பியை உடனடியாக இங்கு வர சொல். உத்தரவு அரசே. அரசே, என்ன கோலம் இது? அண்ணா, பாஞ்சால தேசத்து மன்னன் தங்களுக்கா இந்த நிலை? பார்ப்பதற்கு வெளித்தோற்றத்தில் தான் நான் பராரியாக உள்ளேன். ஆனால் என் மனதிற்குள்ளோ இந்த உலகத்தையே ஆளும் சக்கரவர்த்தியாக மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறேன். அண்ணா? ஆம், என் ஜென்ம சத்ருவாகிய அந்த துரோணனை பழித்தீர்க்கும் மார்க்கத்தை நான் அறிந்து கொண்டேன். அண்ணா, அந்த துரோணர் பராக்கிரமம் பொருந்தியவராயிற்றே, எப்படி இது சாத்தியமாயிற்று? சொல்கிறேன். துரோணரை அழிக்கும் மார்க்கம் தேடி வெயில், மழை, காடு என்று சுற்றி அலைந்தேன். அப்பொழுதுதான் உபயாஜரை பற்றி கேள்விப்பட்டேன். அவரிடம் எனக்கு உதவுமாறு மன்றாடி பல காலம் தவம் கிடந்தேன். அவரோ மறுத்துவிட்டார். உபயாஜரின் அண்ணன் யாஜரிடம் உதவி கோரி ஓடினேன். அதன் பிறகுதான் யாஜரும் உபயாஜரும் சேர்ந்து துரோணரை அழிக்க வல்ல மகனை பெறும் யாகத்தை நடத்த சம்மதித்தனர். அண்ணா, நீங்கள் சொல்வதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை துயரம், எத்தனை கடுந்தவம்! தங்களின் உறுதியான நெஞ்சுரமே தங்களின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறது. நீ சொல்வது உண்மைதான். இல்லை என்றால் எதிரியை உடன் வைத்துக் கொண்டே வெற்றியை எய்திருக்க முடியுமா? சத்யஜித், விரைவில் யாஜரும் உபயாஜரும் நம் அரண்மனைக்குள் எழுந்தருள இருக்கிறார்கள். எனவே யாகத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை விரைந்து செய். 1001 கலசங்களில் கங்கா தீர்த்தம், 1001 கலசங்களில் சுத்தமான பசும் நெய், 1001 பட்டு வஸ்திரம், 108 வகை மலர்கள், 101 வகை கனிகள், நவ தானியங்கள், ஆல், அரசு, அத்தி, வேம்பு, வெள்ளருக்கம் முதலிய வேர் போன்ற யாகத்திற்கு தேவையான பொருட்களை உடனடியாக வரவழை. சத்யஜித்,
இதில் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் முனிவர்களின் கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடலாம். எனவே எச்சரிக்கையுடன் ஏற்பாடுகளை கவனி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. என்ன புருஷதை, எதுவும் பேசாமல் மௌனித்திருக்கிறாய்? நான் எதை பேசினாலும் தங்களுக்கு அது தவறாகவே தோன்றுகிறது. அதனால் இனி நான் எதையும் பேசப் போவதில்லை. அப்படி என்றால் நான் நடத்த போகும் இந்த யாகத்திற்கு உனக்கு உடன்பாடில்லை, அப்படித்தானே? நகுலா, சகாதேவா, இனி நாம் ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரோசேனன் நம்மை தீர்த்து கட்ட நாள் குறித்து விட்டான். சித்தப்பா விதுரர் கனகர் மூலம் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அண்ணா, இப்போது நாம் என்ன செய்வது? சொல்கிறேன். புரோசேனன் ஆலய கொடி இறக்கும் நாளன்று இந்த மாளிகைக்கு தீ வைக்க திட்டமிட்டிருக்கிறான். அவனை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள் சுவாமி. அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த திட்டத்தில் நாம் வெற்றி பெற்றால் அத்தினாபுர அரண்மனையில் நமக்கு பதவி காத்திருக்கிறது. தவறினால் மரணம் நிச்சயம். ஒன்று சகுனியின் கையால், இல்லையேல் பாண்டவர்களின் கையால். எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சாமி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரும் பௌர்ணமிக்கு மறுநாள் நம் திட்டத்தை அரங்கேற்ற உகந்த நாள். ஏனென்றால் அரசியார் நமக்கு சாதகமாக ஒரு உத்தரவிட்டுள்ளார். அது என்ன உத்தரவு? அதே தினத்தன்று அரசியார் மக்களுக்கு அறுசுவை உணவு விருந்தளிக்க உத்தரவிட்டுள்ளார். விருந்துடன் நாம் சோமபான விருந்தையும் ஏற்பாடு செய்வோம். மது கரை புரண்டோடும் இடத்தில் விபத்து எளிதில் நடக்கும். இது நமக்கு சாதகம் தானே? ஆமாம் ஆமாம், எல்லோரும் நல்ல போதையில் இருப்பார்கள் சுவாமி. என்ன பண்ணுவது என்று யாருக்கும் தெரியாது. பலே, சரியாக புரிந்து கொண்டாய். இந்த திட்டம் நம்மோடு இருக்கட்டும். நாமே மாளிகைக்கு தீ வைப்பதா? ஆமாம், அதை தவிர வேறு வழி இல்லை. தீ வைத்த மறுகணமே இங்கிருந்து கனகன் தோண்டிய சுரங்கத்தின் வழியாக நாம் தப்பிவிட வேண்டும். நாம் அனைவரும் இறந்து விட்டதாக நம் எதிரிகள் உறுதியாக நம்பும் வரை நாம் மறைந்து வாழ வேண்டும். இதுதான் சித்தப்பா விதுரர் நமக்கு விடுத்துள்ள செய்தி, கட்டளை, திட்டம் எல்லாமே. திட்டமெல்லாம் சரிதான். ஆனால் நாம் தீயில் எரிந்து இறந்து விட்டதாக எதிரிகள் நம்ப வேண்டுமே. ஏனென்றால் நாம் தப்பித்து சென்று விட்டால் நம் உடல்கள் கிடைக்க வாய்ப்பில்லையே. நம் உடல்கள் கிடைக்கவில்லை என்றால் எப்படி நம்புவார்கள்? அதற்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது. மார்க்கமா?